அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்று மரியாவின் துயரங்கள் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 27 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று தாயாம் திரு அவை வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாடுகிறது. மரியா தன்னுடைய வாழ்வில் ஆம் என்று சொன்ன தருணம் முதல் தன்னுடைய மகனை இந்த உலகின் மீட்புக்காக சிலுவையில் கையளித்தது வரை பல்வேறு துயரங்களை அனுபவித்தார். ஒன்று சிமியோனின் இறைவாக்கு, இரண்டாவது குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடுதல், மூன்றாவது குழந்தை இயேசு கோவிலில் காணாமல் போதல், நான்காவது இயேசு சிலுவை சுமந்து செல்லுதல், ஐந்தாவது இயேசுவை சிலுவையில் அறைதல், ஆறாவது இறந்த இயேசின் உடலை தன் மடியில் கிடத்தி வைத்தல், ஏழாவது இயேசுவை அடக்கம் செய்தல். அவரின் துயரங்கள் அனைத்தும் அவருக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இந்த உலக மக்களின் மீது கொண்ட கருணையால் இந்த வியாகுலங்களை தாங்கிக் கொண்டு தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்காக கையளித்தார். நாம் வாழும் சமூகத்தில் தாய்மார்களை நினைத்து பார்ப்போம். அவர்களின் வியாகுலங்களை சிந்தித்து பார்ப்போம். பெற்றெடுத்த பிள்ளைகளால் அனாதையாக்கப்பட்டு ஒரு நேர உணவுக்காய் அலைந்தும் சொத்துகள் சொந்தங்கள் இருந்தும் ஆசிரமத்தில் ஆதரவற்றவர்களாக இருக்கும் அவல நிலையையும் காண்கிறோம். வியாகுலங்களை தனதாக்கி கொண்டதனால் அன்னை கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டார். நம் வியாகுலங்களை தீர்க்கும் வியாகுல அன்னையின் துணையை நாடுவோம். பிறரின் துன்பங்களை நீக்க நாமும் பாடுபடுவோம். சிலுவையின் அடியில் இயேசு தனி ஆளாக இல்லை, அவரோடு பெண்கள் இருக்கிறார்கள். சில விவிலிய அறிஞர்கள் பெண்களை யாரும் அவ்வளவு மதிக்காத யூத பாரம்பரியத்தில் பெண்களை மனிதர்களாகவே கருதாத பண்பாட்டில் அவர்களை யாரும் பொருட்டாக எண்ணாத காரணத்தால் பெண்கள் சிலுவையின் அடியில் நின்றதாக கூறுகிறார்கள். ஆனால் அது சரியான பார்வையாக இருக்க முடியாது. பெண்களின் நிலை தாழ்ந்து இருந்தது உண்மைதான். ஆனால் ரோமை அரசால் கொலை குற்றவாளி என முத்திரை குத்தப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக இருப்பது என்பது ஆபத்தான ஒன்று. அதுவும் பாரம்பரிய அதிகார வர்க்கத்தால் கடவுளை இழிவுபடுத்துகிறவன் என்று சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட்ட ஒரு கைதியோடு உடனிருப்பது உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒன்று. இருந்தாலும் பெண்கள் துணியோடு அங்கே இருக்கிறார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் முதன்மையானவராக இருக்கிறவர் அவருடைய தாய் அன்னை கன்னிமரியா. தான் பெற்று வளர்த்த மகன் குற்றவாளி என்று முத்திரை குத்தப்பட்டு தன்னால் காப்பாற்ற முடியாத வேதனை ஒரு தாய் அனுபவிப்பது கொடுமையான நிகழ்வு. கண்ணெதிரே மகன் சாக போகிற அவல நிலை யாருக்கும் வரக்கூடாது. மரியாவால் நடப்பவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை தொடர்ந்து அன்பு செய்கிறார். சட்டத்தின் முன்னால் இயேசு ஒரு குற்றவாளி. ஆனால் மரியாவுக்கு என்றுமே அவளது அன்பு மகன். தனது மகனின் வேதனை பார்க்க சகிக்காது அவள் ஓடவில்லை. அவரது வேதனையில் பங்கெடுக்கிறார், பகிர்ந்து கொள்கிறார். மற்றவர்களின் வேதனையில் பங்கெடுப்பதும் பகிர்ந்து கொள்வதும் கிறிஸ்தவ வாழ்வின் கடமைகள் ஒன்று என்பதை அன்னை மரியாவின் வாழ்வு நமக்கு எடுத்து அம்புகிறது. வேதனைப்படுகிறவர்களோடு இன்னல் படுகிற மக்களோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறரின் வேதனைகளில் துன்பங்களில் ஆர்வமாக பங்கேற்று உதவுகின்றேனா? உயர்ந்த லட்சியத்திற்காக துன்பத்தை மனமகிழோடு ஏற்றுக்கொள்கிறேனா? துன்புறும் மானிடரின் விடுதலைக்காக உழைக்க முன்வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரின் வேதனைகளில் துன்பங்களில் ஆர்வமாக பங்கேற்று உதவும். உயர்ந்த லட்சியத்திற்காக துன்பத்தை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும், துன்புறும் மானிடரின் விடுதலைக்காக உழைக்க முன்வரவும் வரம் தாரும். ஆமேன்.